மண்ணான என்ன மனுஷராய் மாற்றின மன்னன் நீங்க மாய்மால மால மனுஷனை மகனாக மாற்றுவீங்க மண்ணால என்ன மனுஷரை மகனாக மாற்றுவீங்க மாய்மாலமான மனுஷரை மகனாக மாற்றலீங்க எல்லை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா உமை அன்போடு ஆராதிப்பே என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா உமை மனசார மகிமைப்படுத்துவே எல்லை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா உமை அன்போடு ஆராதிப்பே எல்லை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா உமை மனசார மகிமைப்படுத்துவே உலகிடம் நிறைந்த என் வாழ்க்கையே ஒளிமயமாக மாற்றிலிய உலகிடம் நிறைந்த என் வாழ்க்கையே ஒளிமயமாக மாற்றிலிய மயங்கி எறிந்த மனுஷனல்ல மகுடமாக மாற்றிலிய என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா உமை அன்போடு ஆராதிப்பே என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா உமை மனசார மகிமைப்படுத்துவே என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா உமை அன்போடு ஆராதிப்பே எல்லை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா உமை மனசார மகிமைப்படுத்துவே அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கையே அலங்காரமாக மாற்றிலிய அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கையே அலங்காரமாக மாற்றிலிய உறுதியில் இருந்த மனுஷனல்ல புல் சிறகாய் மாற்றினீங்க எல்லை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா உமை அன்போடு ஆராதிப்பே எல்லை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா உமை மனசார மகிமைப்படுத்துவே எல்லை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா உமை அன்போடு ஆராதிப்பே எல்லை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா உமை மனசார மகிமைப்படுத்துவே ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துறே ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துறே எல்லை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா உமை அன்போடு ஆராதிப்பே எல்லை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க
தானப்பா உமை மனசார மகிமைப்படுத்துறே. எல்லை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா உமை அன்போடு ஆராதிப்பே. எல்லை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா உமை மனசார மகிமைப்படுத்துறே. இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக என்னை அழகுபடுத்தும் இறைவன் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். நம்மை அழகுபடுத்தும் இறைவன். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், அவருடைய பார்வையிலே அழகு நிறைந்தவர்களாய், அவருடைய அன்புக்கு உரியவர்களாய் இருக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்கின்ற பார்வையிலே தான் இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். எரேமியா புஸ்தகம் 31வது அதிகாரம் 3 உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், முடிவில்லாத அன்பினால் நான் அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரென்பால் உங்களை நிரப்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பேரென்பால் உன்னை நான் ஈர்த்துள்ளேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்லுவார்கள். ஏன் இந்த பழமொழியை அவர்கள் சொல்ல வேண்டும்? எதற்காக இந்த வார்த்தைகளை வழக்காடு நடைகளிலே சொல்ல வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, காக்கை பார்க்கின்ற பொழுது கரையக்கூடியதாய் இருக்கும். ஆனால் அதனுடைய உருவமோ அதனுடைய கலரோ கருப்பாக இருக்கும். அது எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் அதனுடைய குஞ்சானது தாய்க்கு பொன் குஞ்சாய் தான் இருக்கிறது. நாமும் அப்படித்தான் பிரியமானவர்களே. உலகத்தின் பார்வையிலே குட்டையாக இருக்கிறோம், உயரமாக இருக்கிறோம், பருமனாக இருக்கிறோம், ஒல்லியாக இருக்கிறோம், சிவந்த மேனியாய் இருக்கிறோம், கருப்பு நிறமாய் இருக்கிறோம். ஆனால் நம்மை பெற்றெடுத்த ஆண்டவர் இருக்கிறார் அல்லவா, இறைவன் இருக்கிறார் அல்லவா, அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே மகளே, உன்னை நான் முடிவில்லாத அன்பினால் அன்பு வைத்திருக்கிறேன், ஆதலால் உன்னை நான் ஈர்த்துள்ளேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, நம் வாழ்க்கையிலே போராட்டங்கள் இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறோம். அது உடல் நோயாய் இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாய் இருக்கலாம், குடும்பத்திலே அமைதி இல்லாத நிலைகள் இருக்கலாம், அல்லது ஏன் பிறந்தோம் என்கிற நிலையிலே கூட தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கலாம். ஆனால் இவ்வளவு பாரங்கள் நம் உள்ளத்திலே வைத்திருந்தாலும், அந்த உள்ளத்திலே வைத்திருக்கிற பாரங்களை இறக்கி வைக்கக்கூடிய ஆண்டவரிடத்தில், இறைவனிடத்தில் நாம் இன்னைக்கு முறையிடுவதே இல்லைங்க. நம்மை ஆண்டவர் எவ்வளவு உற்று நோக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதே கிடையாது. இன்றைக்கு நம்மளுடைய உள்ளத்திலே கவலைகளோடு வாழ்ந்து கவலையோடையே நாம் மரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சாவுக்கேதுவான சரீரங்களை நான் உயிர்ப்பிக்க விரும்புகிறேன். என்னுடைய பார்வையிலே நீ விலை மதிக்க முடியாதவளாய் நீ இருக்கிறாய். நீ அன்புக்குரிய என்னுடைய மகள், அன்புக்குரிய என்னுடைய மகன். என் மகனே, உன் உள்ளத்தினுடைய விருப்பங்களை நீ என்னிடத்திலே தெரிவி. எனது மனதுக்கு பிரியமானவனாய் நீ வாழ ஆரம்பிக்கும் பொழுது உன்னுடைய மனதுக்கு ஏற்ற காரியங்களை நான் செய்ய விரும்புகிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வியம்புகிறார். நீங்கள் பரிசுத்த திரு விவிலியத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், 1 குறிப்பேடு 4வது அதிகாரம் 9-10 உள்ள திருவசனத்திலே யாபேசு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த யாபேசு தம் சகோதரரை காட்டிலும் அவர் சிறப்பு மிக்கவராய் இருந்தார். அவருடைய தாய் அவரை வேதனையுற்று பெற்றெடுத்தேன் என்று சொல்லி யாபேசு என்று பெயரிட்டார். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு தாயானவள் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தை எப்படி இருக்கிறது,
அது யாரை போல இருக்கிறது என்று எதிர்பார்ப்பது உண்டு. ஆனால் இந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளைக்கு பெயர் வைக்கிறாள் யாபேசு என்று. நான் துக்கத்தோடு இவனை பெற்றெடுத்தேன் என்று. சில நேரங்களிலே உங்களுடைய குடும்பத்திலும் கூட உங்களுடைய பெற்றோர்கள் சில நேரம் கோபத்திலே உங்களை பற்றி சொல்லுவார்கள், உன்னை பெற்றெடுப்பதற்கு நான் பெற்றெடுக்காமலேயே இருப்பேன், நீ பிறந்ததினாலே தான் குடும்பத்திலே எல்லாவற்றையும் நான் இழந்து போனேன் என்று கூட சொல்லுவார்கள். சில நேரத்திலே உன் அப்பா உன் அம்மா வேலைக்கு செல்லும் பொழுது தயவு செய்து வெளியே வந்து நிற்காதப்பா, வெளியே வந்து நிற்காதம்மா, உன் முகத்தில் முழிச்சா எதுவுமே நடக்க மாட்டுது என்று கூட சொல்லுவார்கள். யாபேசனுடைய உள்ளம் இப்படிதான் உடைக்கப்பட்டது. அவர் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். தன் அம்மாவை நோக்கி அழவில்லை, அல்லது தன் உறவினர்களை நோக்கி முறையிடவில்லை, தன் கூட பிறந்த சகோதரர்களை நோக்கி எனக்கு மட்டும் ஏன் என் தாய் இப்படி பெயர் வைத்தாள் என்று முறையிடவில்லை. மாறாக ஆண்டவரை நோக்கி, இஸ்ரவேலின் இறைவனை நோக்கி அவர் முறையிடுகிறார். அந்த முறையீட்டை ஆண்டவர் கேட்கிறார். அவருடைய துயரத்தை மாற்றுகிறார். அவருடைய எல்லையை பெரிதாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, நீங்கள் குறுகிய கண்ணோட்டத்தோடு நீங்கள் இருக்கலாம், அல்லது குறுகிய மனதோடு கூட நீங்கள் இருக்கலாம். உங்கள் தொழில் வியாபாரம் ஒரு குறுகிய பார்வையிலேயே குறுகிய தொழிலாய்தான் இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் பெரிதாய் மாற்றுகிறவர், உங்கள் குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம் ஆண்டவராகிய இறைவன் இயேசு கிறிஸ்து. உங்களை அவமானப்படுத்தாமல் அழகு பார்த்து உங்களை ஒவ்வொரு நாளும் ரசிக்கக்கூடிய ஒரு இறைவன். அந்த இறைவனை நோக்கித்தான் நீங்கள் வர வேண்டும். சக்கேயுனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். சக்கேயு எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாய் இருக்கிறார். லூக்கா 19வது அதிகாரம் 1-10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவர் செல்வராய் இருக்கிறார், வரி வசூலிக்கக்கூடியவராய் இருக்கிறார், வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராய் இருக்கிறார். சமூகத்திலே அந்தஸ்திலே ஒரு உயரத்திலே ஆனால் அவர் உயரத்திலே குள்ளமானவராய் இருந்தார். ஆனால் அவருக்குள்ளே இருந்த ஒரு குறைவு பணத்தால் சரி செய்திருக்கலாம், செல்வத்தால் சரி செய்திருந்திருக்கலாம். ஆனால் அவருக்குள்ளே ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. தான் ஒரு குள்ளனாக இருக்கிறேனே, தான் ஒரு குள்ளமாய் பிறந்து விட்டேனே என்று அவருடைய உள்ளத்திலே வேதனைகள் இருந்திருக்கலாம். ஆதலால் தான் ஆசிரியர் கூட சக்கேயுவை ஒரு குள்ளன் என்று வர்ணிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த குள்ளனாய் இருக்கிறவன் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போவதற்கு காரணம் என்ன? இயேசுவை காண வேண்டும் என்கிற ஆசை, இயேசுவை பார்க்க வேண்டும் என்னக்கூடிய ஆசை, இயேசுவை ஒவ்வொரு நாளும் ருசிக்க வேண்டும் என்னக்கூடிய ஒரு ஆசை. வாழ்க்கையில பிரியமானவர்களே, நீங்கள் எந்த நிலையிலாவது நீங்கள் குறைவானவர்களாய் இருக்கலாம். உங்களுடைய படிப்பிலே, உங்களுடைய அறிவிலே, உங்களுடைய வசதி வாய்ப்பிலே நீங்கள் குள்ளமாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வை உங்கள் மீது பட்டுவிட்டது என்றால் உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும். அப்படியாகத்தான் இந்த சக்கேயு ஒரு காட்டு அத்திமரத்தின் மேலே ஏறி இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க அவன் வகை தேடினான். இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், சக்கேயுவே, விரைவாய் இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும். எவ்வளவு ஒரு அன்பு நிறைந்த இறைவன் என்று பாருங்கள். ஆசிரியர் கூட குள்ளன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பார்வையில் இந்த சக்கேயு அழகு நிறைந்தவனாய் இருக்கிறான், உயரமானவராய் இருக்கிறார். எப்படி அவர் உயரமானவராய் இருக்கிறார்? அவருடைய வீட்டிற்கு இயேசு சென்றதினால் இந்த விவிலியத்திலே அவருடைய பெயர் எழுதப்பட்டது. காரணம் என்ன? சக்கேயு தன்னுடைய குறைவுகள், வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் என்னவென்பதை தீர்மானிக்க ஆரம்பித்தான். இயேசு எப்பொழுதுமே ஒரு மனுஷனுடைய பாவத்தை பார்ப்பார். அந்த பாவத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய மனது உடைக்கப்படும். அவன் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வந்து விடுவான். ஆனால் சக்கேயுனுடைய வீட்டிற்கு அவர் வரும்பொழுது சூழ இருந்தவர்கள் தான் சொல்லுகிறார்கள், ஒரு பாவியனுடைய வீட்டிற்கு இவர் வருகிறாரே விருந்துண்ண என்று சொல்லும் பொழுது அவனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? உலகத்தின் பார்வையிலே நான் செல்வந்தன்,
உலகத்தின் பார்வையிலே வசதி படைத்தவன். இந்த பணத்தை வைத்து எல்லாவற்றையும் மூடி மறைத்தேன். ஆனால் உலகம் என்னை பாவி என்கிற முத்திரையை குத்தியிருக்கிறதே என்று அவன் எவ்வளவு மனவேதனைப்பட்டிருப்பான். ஆதலால் தான் பிரியமானவர்களே, அவன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டான். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததினாலே தான் ஆண்டவர் சக்கேயினுடைய வீட்டிற்கு மீட்பை கொடுத்தார். இன்று உங்களுடைய வீட்டிற்கும் ஒரு மீட்பை கொடுக்க விரும்புகிறார். அலங்கோலமாய் இருக்கக்கூடிய உங்களுடைய வீடு அழகான ஒரு வீடாக மாறப்போகிறது. இயேசு உங்களுடைய வீட்டிற்குள் வந்துவிட்டால் அங்கு இருக்கக்கூடிய பள்ளம் மேடுகள் அப்படி என்றால் என்ன? உங்களுடைய பொருளாதார குறைவு, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீன நோய்கள், உங்களுடைய குடும்பத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சமாதானம் இல்லாத நிலைகள், இவைகளை எல்லாம் ஆண்டவர் சரி செய்ய ஆரம்பித்து விடுவார். ஏனென்றால் இயேசு வரும்பொழுது அவரோடு கூட அன்னையானவள் வருவார். இயேசு வரும்பொழுது கோடிக்கணக்கான வானதூதர்கள் வருவார்கள். இயேசு வரும்பொழுது இந்த உலகத்திலே புனிதர்களாய் வாழ்ந்த புனிதர்கள் இறங்கி வருவார்கள். உங்களுடைய இல்லம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள அழகுள்ள ஒரு வீடாக அது மாற்றப்பட ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், அநேக இடங்களிலே நாங்கள் தியானங்கள் நடத்தப் போவதுண்டு, பங்குதளங்களுக்கு செல்லுவதுண்டு. அங்கு செல்லுகின்ற பொழுது இறை மக்கள் சந்திக்க வருவார்கள். சந்திக்க வரும்பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே சில நேரத்திலே கடவுள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த துன்பங்களையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுமதிப்பது நாங்கள் செய்த பாவத்தினாலே தானா, நாங்கள் செய்த அக்கிரமத்தினாலே தானா, ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டாரா என்று சொல்லி அவங்களுடைய உள்ளத்திலேயே குற்றப்படி உணர்வோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே ஒழிய, ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறவர், ஆண்டவரினுடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறவர், ஆண்டவரினுடைய தலைமுறைகளுடைய பாவங்கள், மூதாதையருடைய பாவங்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிலுவையிலே அறைந்து தீர்த்து விட்டார், எனக்குள்ள இருக்கிற குற்றப்படி உணர்வை அவருடைய இரத்தத்தால் கழுவி விட்டார் என்று இன்று நாம் யாருமே நம்புவது கிடையாது. தீமோத்தேயு மிக அழகாக அவர் சொல்லுவார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15 உள்ள வசனத்திலே, பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இந்த கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளில் பெரும் பாவி நான் தான், அந்த பாவிகளிலே பெரும் பாவி நான் தான் என்று சொல்லுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய குறைகளை நாம் உள்ளத்திலே தான் வைத்திருக்கிறோம். அதை நாம் ஒப்புரவு அருளடையாளத்தின் வழியாக வெளியே சொல்லுவது கிடையாது. நம்மளுடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்வது கிடையாது. நம்மளுடைய பாவத்திற்காக கண்ணீர் விடுவது கிடையாது. நாம் தவக்காலம் முடிந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அமைதி கொடுத்ததை போலதான் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புத அடையாளங்களை செய்து அமைதி கொடுக்க விரும்புகிறார். ஆனால் உங்களுடைய குற்ற மனசாட்சி, குற்றவலி உணர்வு, நீங்கள் ஒரு பாவி என்கிறதை உங்களுக்கு முன்பு காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் இயேசுவிடத்தில் வர வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வர வேண்டும், நற்கரணைக்கு முன்பாக அமர வேண்டும். உங்கள் உள்ளத்துக்குள் இருக்கிற தூய ஆவியானவருடைய துணையோடு, ஆவியானவரே, நான் ஆண்டவருக்கு விரோதமாக இதோ நான் என்ன பாவங்களை செய்திருக்கிறேன், என் இளம் பருவத்தில் இருந்து இந்த நாள் வரை நான் செய்த பாவங்களை எனக்கு நீர் வெளிப்படுத்தும், உம்முடைய பார்வைக்கு எதுவும் மறைவாய் இருக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கின்ற பொழுது, ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசுகிற பொழுது, உங்களுடைய உள்ளார்ந்த பலவீனங்களை, குறைகளை, பாவங்களை அவர் சுட்டி காட்பார். உங்களுடைய கல்லான இருதயம் உடைக்கப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ஆண்டவரை நோக்கி அழ ஆரம்பித்து விடுவீர்கள். ஏன் தெரியுமா? அவருடைய பிரசன்னம் உருகுலைந்து போயிருக்கிற உங்களுடைய உள்ளத்துக்குள்ள பாவம் நிறைந்த, அழுக்கு நிறைந்த, இருள் நிறைந்த, அசிங்கம் நிறைந்த அந்த உள்ளத்துக்குள்ள அவருடைய பிரசன்னம் வந்துருச்சுன்னா உங்களுடைய உள்ளம் கூட்டி அழகு சேர்க்கப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழகுள்ள ஒரு மகனாய், அழகுள்ள ஒரு மகளாய் பார்க்க விரும்புகிறார். அந்த பாவியான பெண்ணை உலகத்தார் பார்த்த பார்வை வேறு, ஆனால் ஆண்டவர் பார்த்த பார்வை வேறு.
தன்னுடைய பாவத்திற்காக அவர் முழுவதும் தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவர் சொன்னார், இவர் என்னை அளவுக்கு அதிகமாய் அன்பு செய்கிறதினால் இவருடைய பாவங்கள் அநேகம் மன்னிக்கப்பட்டன. நீங்க ஆண்டவரை அன்பு செஞ்சிட்டீங்கன்னா உங்க குற்றவழி உணர்விலே இருந்து, ஐயோ நான் இப்படி பாவம் செஞ்சிட்டேனே, குடும்பத்துக்கு விரோதமா இப்படி செயல்பட்டுட்டேனே, என் பிள்ளைகளை நான் வாழ விடாம செஞ்சிட்டேனே, என் பிள்ளைகள்கிட்ட தவறான காரியங்களை நான் பரப்பிட்டேனே என்று ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிற குற்றவழி உணர்வுகள், கணவனுக்கு பிரமாணிக்கம் இல்லாத நிலைகள், மனைவிக்கு உண்மையில்லாத நிலைகள், பிள்ளைகளுக்கு உண்மையில்லாத வாழ்க்கைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து முடியாத இருக்கிற நிலைகள், இன்றைக்கு எல்லா நிலைகளிலே உங்களை குற்ற பலியாக ஆக்கக்கூடிய இருளின் சக்தியிலே இருந்து ஆண்டவர் உங்களை மீட்க திருவுளம் வைத்திருக்கிறார். ஆதலால் தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மகனே, உன்னுடைய உள்ளத்தை அழகு நிறைந்த ஒரு உள்ளமாக நான் மாற்ற விரும்புகிறேன், அழகு நிறைந்த ஒரு இதயமாக அதை மாற்ற நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு உள்ளம் அழகு செய்யப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு மனிதர்களிடத்தில் அநேக வியாதிகள் இருக்கிறது. இன்றைக்கு மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத பல நோய்கள் இன்றைக்கு சரீரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜெபிக்கிறவர்களிடக்கும் வருகிறது, ஜெபிக்காதவர்களுக்கும் வருகிறது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் வருகிறது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வருகிறது. அப்படி என்றால் இந்த நோய் எல்லா மனிதர்களுக்குமே அது ஒரு வேதனையை, துன்பத்தை, தாக்கத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு நோயாய் இருந்தாலும் எந்த நோயையும் சுகமாக்குற ஒரு வல்லமை ஆண்டவர் இயேசுவிடம் உண்டு. ஆண்டவர் இயேசுவிடம் உண்டு. எனக்கு தெரிந்து எத்தனையோ நபர்கள் கொடிய கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை நோக்கி, அவருடைய பிரசன்னத்தை நோக்கி, இதோ இன்றைக்கு நாங்கள் போதித்து கொண்டிருக்கிறோமே, இயேசு விடுதலை அளிக்கிறவர், இயேசு குணமளிக்கிறவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு இரக்கமுள்ளவர், இயேசு பரிசுத்தமுள்ளவர் என்று பல தலையங்கத்திலே, பல பங்குதளங்களிலே, மாதா தொலைக்காட்சியிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோமே. இதை கேட்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் அந்த ஜெபத்தோடு அந்த சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை அர்ப்பணித்து இறைவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நோய்களை ஆண்டவர் குணமாக்கி கொண்டிருக்கிறதை எங்கள் வாழ்க்கையில் உணர்கிறோம். சிலர் ஏன் குணமடைவதில்லை தெரியுமா? சிலர் பிரபலமான பிரசங்கியார்கள், பிரபலமான குருக்கள், இவர்கள் வழி நடத்துகிற வழிபாடிலே தான் தனக்கு சுகம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், அவரால் உருவாக்கப்பட்ட எந்த ஊழியக்காரனும், எந்த ஊழியக்காரியும், எந்த அபிஷேகப்பட்ட குருவானாராலும் அவர் வார்த்தையான வல்லமையாய் அவர்களுடைய உள்ளத்தை ஊடுருவினார் என்றால் அந்த நம்பிக்கை அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் சரீரத்திலே வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், இன்றைக்கு பல தெரப்பிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். உங்கள் சரீரங்கள் நிலை குலைந்து போய் கொண்டு இருக்கலாம். உங்கள் சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் இருந்து கொண்டிருக்கலாம். இரத்தத்தில் குறைவுகள் இருக்கலாம். உங்களுடைய எலும்பு மச்சைகள் தேய்மானங்கள் பட்டு கொண்டிருக்கலாம். அல்லது கர்ப்பப்பை செத்து போய் இருந்திருக்கலாம். இன்றைக்கு உயிர் கொடுக்கிற தெய்வம் இன்றைக்கு உங்களை தேடி வருகிறார். அழகுபடுத்துகிற தெய்வம், உங்களை உயர்த்துகிற தெய்வம், பிள்ளை தாட்சியாய் உங்களை மாற்றுகிற தெய்வம், உங்களுடைய வாழ்க்கையிலே நோயை குணமாக்கி அற்புதங்களை செய்கிற தெய்வம் அழகுபடுத்த உங்களை வருகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? உங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் எவ்வளவு நன்மை நிறைந்தவராய், ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராய், ஆழங்கோளமாய் இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்வை அழகுபடுத்தி ஆசீர்வதிக்கிற இறைவனாய் நீர் இருந்து கொண்டிருக்கிறீரே. உம்மை நோக்கி இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, கரையும் காக்கை குஞ்சுகளுக்கும் நீர் உணவு கொடுக்கிற இறைவன் அல்லவா? ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆண்டவரே
தரித்திரத்தினுடைய செய்வினையினுடைய ஆண்டவரே குடும்பங்களில் இருக்கிற சாபங்களை எல்லாம் நீர் அப்புறமாக்கிய ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுமைகளை செய்து இவர்களை எல்லா நிலைகளிலும் உயர்த்தி அழகு பார்க்கிற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை எப்பொழுது முன்னேறும், எங்கள் வாழ்க்கையிலே கண்ணீர் எப்பொழுது துடைக்கப்படும், எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் சமாதான குறைவுகள் எப்பொழுது போகும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள், நீர் எவ்வளவு அழகு வாய்ந்தவர், அந்த அழகு வாய்ந்தவர் தன்னுடைய பிள்ளைகளையும் எவ்வளவு அழகாக வைக்கிறார் என்பதை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சியின் வழியாக நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எல்லா விதமான குடும்பங்களிலே இருக்கக்கூடிய தீய ஆவிகளுடைய ஆதிக்கங்கள் எல்லாம் விலகி போக முடியாது இந்த வழியில ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடைபெற முடியாது இந்த வழியில ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை பாயும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி கிளாடிஸ் செல்வராஜ், திருமதி ரெஜினா பிலிப், திருமதி மெர்சி தமிழ்ச்செல்வன், திருமதி பன்னீர் நிர்மலா, திருமதி ரெஜிஸ், திரு டேவிட் செல்வராஜ், இந்த குடும்பங்களை அபரிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு இறை ஆசீரும் இந்த குடும்பங்களுக்கு அளவில்லாமல் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதம் உம்முடைய நாமத்தினாலே நிகழ்வதாக. இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பெறும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துறேன். இலை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, உமை அன்போடு ஆராதிப்பேன். இலை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, உமை மனசார மகிமைப்படுத்துறேன். இலை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, உமை அன்போடு ஆராதிப்பேன். இலை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, உமை மனசார மகிமைப்படுத்துறேன். அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திருஅவையின் போதனைகளையும் புனிதர்களின் உறவுகளையும் அறிந்து குழு சபங்களிலும் அன்பியங்களிலும் இறைவார்த்தையை பகிர உங்களுக்கு விருப்பமா, ஆர்வமா? அப்படியெனில் பல்வேறு தலைப்புகளில் விவிலிய அடிப்படையில் நீங்கள் பார்க்க, புரிந்து கொள்ள இயேசுவே நம் மீட்பர் குழுவினரின் YNM சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி.